யோவான் எழுதின புஸ்தகம் அதுடைய 3வது அதிகாரம் அதுடைய 16வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமும், ஆமென் ஸ்தோத்திரம், அவன் இயேசுவை தெய்வம் என்று சொல்லப்படுகிற விசுவாசமும், அவரே எனக்கு இரட்சகர் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கை. வாசிங்க யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தன்னில் இவ்வண்ணமாய் நம்மால் அன்பு கூர்ந்திருக்க. 2வது யோவான் ஸ்தோத்திரம் 2வது வசனம், இந்த முதல் காரியத்தில் இருக்கிற வழியில் இருக்கிற 2வது வசனம் ரோமர் 10வது அதிகாரம் அதுடைய 9வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:9. ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப முதல்ல கிறிஸ்து நமக்குள்ளும் நாம கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற வாழ்க்கையினுடைய வாசல் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, அவன் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை பெருகி இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இரட்சகர், இயேசு வழி என்பதை குறித்து இயேசு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லுகிற விசுவாசம் பெருகி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறான் பாஸ்டர், இந்த இயேசு மேல இருக்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு. இயேசு உங்களுக்கு யாவற்றையும் செய்கிற வாழ்க்கை, ஆமாம் இயேசு எங்களுக்கு யாவற்றையும் செய்வார் என்று சொல்லப்படுகிற விசுவாசமான காரியம் வாழ்க்கையில் உண்டு என்று சொல்லி நீங்கள் அவன் சொல்லலாம். நான் கேட்கிறேன், அவன் ஒரு மனுஷனுக்கான விசுவாசத்தின் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தது உண்மை என்று சொன்னான். அந்த மனுஷனை கர்த்தர் நீடித்த நாளாய் நடத்தும் பொழுது அவரிடத்தில் அவிசுவாசம் ஒன்று ஏற்படுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை தள்ளி அவிசுவாசம் உண்டாயிருக்குன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இரட்சகர் என்று சொல்லப்படுகிற வாசல் உங்கள் வாழ்க்கையில இல்லை. அல்லேலூயா.